தேங்க்யூ, ஐ லவ் யூ, தேங்க்யூ. தேங்க்யூ. ரெட்ரோ ரெட்ரோ அப்படிங்கிறது ஒரு காலத்தை குறிக்கிறது, நம்ம கடந்து வந்த ஒரு காலத்தை குறிக்கிறது. இந்த 27 28 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. இந்த காலத்தை என்னால் மறக்க முடியாது. இந்த அழகான நினைவுகளை கொடுத்த உங்க எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி இந்த படம் பண்ண கார்த்திக் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 4 மாதம்தான், அந்த 4 மாதம் அந்த நாட்களை வந்து எனக்கு மறக்கவே முடியாது. அவ்வளோ சந்தோஷம் கொடுத்த நாட்கள், அவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த படத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம். ரெட்ரோ குறித்து நான் ரொம்ப வேகமாக என்னோட ஆக்டர்ஸும் கோ ஆக்டர்ஸ் பற்றியும் டெக்னீஷியன்ஸ் பற்றியும் சொல்லிவிட்டு நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் உங்ககிட்ட நான் குயிக்காக வந்துடுறேன். இன்றைக்கி நாங்கள் மிஸ் பண்ணுறோம், ஜெயராம் சார் மிஸ் பண்ணுறோம், அஃப்கோர்ஸ் ஜோஜோ இருக்கார், நாசர் சார் இருந்தாங்க. இவங்க எல்லாமே வந்து தே செட் அ ஸ்டாண்டர்ட். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது வந்து இவங்க என்ன கொடுக்குறாங்க, என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது வந்து தே ரியலி செட் ஸ்டாண்டர்ட். ஜெயராம் சார்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பார், இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பார். இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறமா எவர்கிரீன் ஹீரோன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே பார்க்காம அந்த படத்துக்காக அவர் பண்ண கான்ட்ரிபியூஷன், டெய்லியும் அவர் இம்ப்ரூவ் பண்ண விஷயம் பார்க்கும்போது எங்களுக்கு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. நாசர் சார் வந்து எனக்கு ஒரு வெல்விஷர், அப்பா எப்படி சந்தோஷப்படுவாரோ நான் சந்தோஷப்படுவேன்னு சொன்னார். முதல் படத்துலேருந்து அவர் பார்த்துட்ருக்காரு, அவர் கூட பணியாற்றுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் ஜென்யூனாக அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் வந்து அப்படி தான் இருந்துச்சு. நிஜமாகவே நான் ஜெயிக்கணும் அப்படின்னு உண்மையாக நம்புறவர் கூட மறுபடியும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஆச்சரியமாக இருந்தது. அவரோட இந்த படத்துக்காக அவர் சின்ன சின்னதாக இம்ப்ரூவ் பண்ணது, அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸு அட்டகாசம் பண்ணிட்டாரு.